குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இன்றைய நாளில் ஒரு மனிதனின் மறுபக்கத்தை நம்ம மீண்டும் மீண்டும் ஆராயும் பொழுதெல்லாம் உச்சக்கட்டம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாங்க. உயரிய நோக்க உள்ள எல்லோருமே எதை நோக்கி பயணிக்கிறாங்கங்கிறதுல அவங்களுடைய உச்சக்கட்டத்தில் தான் அவங்களுடைய நோக்கமும் சரி, அவர்களுடைய வெற்றியும் சரி, ஏன் அவங்களுடைய தோல்வியும் சரிங்க, அதில் தான் கணிக்கப்படுதுங்க. ஒரு மனிதன் மிகவும் பாகுபாடு சிறந்த விஷயங்கள் அனைத்திலும் இருந்தும் அவன் மாறுபட்டு காணப்பட்டு அதில் ஒவ்வொரு இடத்திலும் அவனுடைய வெற்றியும் தோல்வியும் யாரால் கணிக்கப்படுகின்றானோ அப்பொழுது அவனுடைய முயற்சியும் அந்த இடத்துல முழு வெற்றியை தாங்க கொடுக்கப்படுது. நீதிகளை கடந்த பல பேர் இதை எப்படி எடுத்துக்கொள்கின்றார்கள்ங்கிறதுக்கு பல இடங்கள்ல அவர்களுடைய தோல்வி தான் அவர்களுக்கான வெற்றிக்கு வித்தா இருந்ததுங்கிறத கூட அவங்க மீண்டும் மீண்டும் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய பேருடைய தத்துவம் இதனுடைய தவறா கூட எடுத்துக்கலாங்க. யாரெல்லாம் நிதர்சனத்தை உணரும் பட்சத்தில் அதை எடுத்துக்கொண்ட அனுபவமே அங்கிருந்து அவர்களுக்கான வெற்றியின் மறுபடிக்கட்டை ஏற ஏற அவர்களுக்கான பயனாகதியாக இருந்ததுன்னு கூட சொல்லலாங்க. முயற்சியில் எல்லோருமே ஒரே இடத்துல இருந்தாலும் அந்த முயலும் தன்மைக்கு அவர்களின் விட்டு எதனை நோக்கி பயணிக்க வேண்டுங்கிறதுக்கான சரியான குறிக்கோளை அங்கே இடத்துல காட்டுருச்சுன்னா அவர்களுடைய வெற்றியை நோக்கி தான் அவங்க பயணிக்கிறாங்கங்கிறத அந்த இடத்துல, அதாவது அவங்க பயணம் வரை அதில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு தோல்வியாகட்டும், துன்பமாகட்டும், அவங்களுடைய கஷ்டங்களாகட்டும், அவர்களுக்கான வெற்றிக்கான முதல் படி இல்லை அவர்களுடைய ஆரம்பம் கூட சொல்லலாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அவர்களின் முயற்சியில் தான் அவங்க வெற்றியை காண முடியும். அவர்கள் தோன்று விட்ட பிறகு அவர்கள் தோல்வியின் காரணமாக அதிலேயே நின்று விட்டார்கள்னு வச்சிங்களேன், அப்போது அவர்களுடைய தோல்வி அங்கு ஊர்ஜிதம் செய்யப்படுதுங்க. அதிலிருந்து அவர்கள் முயற்சி செய்து மீண்டும் மீண்டும் அவர்களுடைய பயணத்தை உற்று நோக்கி அதிலிருந்து அவர்கள் பயணப்பட்டாங்கன்னா அப்போவே அவங்களுடைய வெற்றியும் கணிக்கப்படுதுங்க. இப்போ உங்களுடைய ஆதி துருவத்திலிருந்து நீங்க ஒவ்வொரு நாளும் எதை நோக்கி பயணிக்கிறீர்கள் அது உங்களுக்கே தெரியுமான்றது இல்லைங்க. உங்களுடைய பயணத்துல உங்களுடைய சிந்தனையும் சரி, உங்களுடைய வாழ்நாளும் சரி, ஒவ்வொரு நாளும் உங்களிடமிருந்து குறைக்கப்பட்டு கொண்டே வருதுங்க. அப்போ நிதர்சனத்தை உணர்ந்த வந்த நாள் எப்போ உங்களுடைய பிறப்பா இருக்கின்றதோ அதிலிருந்து இறப்பிற்குள் நீங்க ஒவ்வொரு நாளும் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுல உங்களுடைய துன்பம்ங்கிறது எதுங்கிறதுக்கு நீங்களே உங்களுடைய வாழ்வியல் ஆதாரங்களை வச்சு எடுத்துக்கலாங்க. வெளி உலக வாழ்க்கை தத்துவத்தை தான் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிதர்சன உங்களுடைய அக உலகத்தில் நீங்க தேடலுங்கிற விஷயத்துல உங்களுடைய தேடலை நீங்கள் அதில் முயற்சியின் தன்மைக்குள் எந்த அளவுக்கு முயன்றிருக்கீங்கிறதுக்கு நீங்கள் எதனோடு பயணித்தீர்களோ அந்த பயணம் தான் உங்களுக்கான வெற்றியின் வித்தாக கூட இருக்கட்டுங்க. நிதர்சனத்தை உணர்த்த வந்த குருநார்கள் பல பேர் இதனுடைய தத்துவத்தை நீதிமான்களாக இருந்து உள் வாழ்க்கையின் தத்துவத்தில் யாரெல்லாம் உயரிய தன்மைக்காக எத்தனை முறை தோல்வி கண்டார்களோ அவர்கள் ஒவ்வொரு முறையும் அதில் வெற்றியின் விளிம்பிலிருந்து ஒவ்வொருவருக்கும் அனுபவத்தை கொடுக்கவே அந்த தோல்வியையும் ஏற்படுத்தி கொண்டார்கள்னு கூட சொல்லுவாங்களாங்க. இப்போ உங்களுக்கான அக உலக வாழ்க்கையை, அதாவது இன்னைக்கு புற உலகத்தில் தான் நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் தேடி ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய அக உலக வாழ்க்கைக்கு ஆதியாக இருக்கிற ஒருத்தரை நீங்கள் தேடும் பொருட்டு எதற்காக எந்த அளவுக்கு உங்களுக்குள் நீங்கள் முயற்சி செய்கின்றீர்களோ அந்த முயற்சியில் உங்கள் தோல்வி கூட முழு வெற்றி தாங்க. இன்றும் நான் உங்களுள் எப்படி காணப்படுகின்றேனோ அப்படியே உங்களுக்குள் நிதர்சனமானாய் வெளிப்பட ஆசைப்படுகின்றேன். வெற்றியும் சரி, தோல்வியும் சரி, நானே. அனைவருக்கும் குருவே சரணம். குருவடி சரணம். திருவடி போற்றுங்க.